அதனால்தான் ஒரு மனிதன் முஸ்லிமாக மாற வேண்டும் என்று சொன்னால் அவன் சாட்சி சொல்ல வேண்டும், அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, முஹம்மது என்பவர் அல்லாஹ்வுடைய தூதராவார், அவனுடைய அடியானாவார் என்ற விஷயம் நாங்கள் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. இதே தொடர்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் இறை தூதர் என்று சொல்லிவிட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அடியான் என்ற வார்த்தை சொல்லுகின்றான். சூரத்துல் இஸ்ரா 17வது அத்தியாயத்தில் கூறுகின்றான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி, தன்னுடைய அடியானை அல்லாஹ் இரவு நேரத்தில் ஒரு இடத்திலிருந்து மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை, அந்த இரவு பிரயாணத்தை, அந்த இரவு பயணத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடியானுக்கு கொடுக்கின்றான். அந்த இறைவன் மிக தூய்மையானவன். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் உண்மையான ஒரு அடியான், அல்லாஹ்வுடைய தூதர் உண்மையான ஒரு தூதர். அவருக்கு மரணம் என்பது கண்டிப்பாக வரும். இந்த விஷயங்கள் இந்த ஹதீஸின் மூலமாக, இந்த வசனங்கள் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் இதை அறிகுறியாக சொல்லியிருக்கிறார்கள். எனக்கு பின்னால் வரக்கூடிய சஹாபாக்கள், எனக்கு பின்னால் வரக்கூடிய இந்த தாபிஈன், எனக்கு பின்னால் வரக்கூடிய இந்த மக்கள், இவர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அந்த நேரம் சொல்லும் பொழுது என்ன வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூதர் பயன்படுத்தினார் என்று தெரியுமா? இதற்கு பின்னால் நான் இருப்பேனா என்று எனக்கு தெரியாது, ஆனால் இந்த விஷயத்தை நீங்கள் கடைபிடிங்கள், இந்த விஷயத்தை கவனமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இர்பாத் இப்னு சாரியா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் கேட்டேன், யா ரசூலுல்லாஹ், எங்களுக்காக ஒரு தனிப்பட்ட ஒரு ஸ்பெஷலான ஒரு உபதேசம் செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அலைக்கும் பிசுன்னதி வ சுன்னத்தில் குலஃபாஇர் ராஷிதீன் அல் மஹ்தியீன், என்னுடைய சுன்னாவையும் என்னுடைய கலீஃபாக்கள், என்னுடைய பின்னால் வரக்கூடிய அந்த கலீஃபாக்கள் அவர்களுடைய சுன்னாக்களையும் அவர்களுடைய வழிமுறையும் நீங்கள் கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். அத்து அலிஹா பின் நவாஜித், தன்னுடைய கடாப்பர்களில் எப்படி கறி சாப்பிடும் பொழுது அந்த இடத்தில் அழுத்தம் கொடுத்து சாப்பிட்டு அந்த கறி இழுத்து எடுக்கிறோமோ, அந்த பல்லுடைய பலம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குதோ, அதே போல அவ்வளவு பலத்தோடு என்னுடைய சுன்னாவையும் அந்த சஹாபாக்களுடைய அந்த குலஃபார் ராஷிதீன் அல் மஹ்தியீன், நேர்வழி பெற்ற அந்த குலஃபார் ராஷிதீனுடைய இந்த சுன்னாவையும் நீங்கள் கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய தலைவரை நீங்கள் பின்பற்றுங்கள், அவன் ஒரு கற்பனாக இருந்தாலும் சரியே என்று இந்த சில விஷயங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நான் எனக்கும் உங்களுக்கும் செய்யக்கூடிய முதல் உபதேசம் தக்வாதான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்துக்கும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? இதற்கு பின்னால் நான் இருக்க மாட்டேனா என்று அவன் அந்த இர்பாத் இப்னு சாரியா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த 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 ஹதீஸில், அந்த 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 வசியத்தில்